ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கன்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். இந்த கன்டென்ட்ட பத்தி யாருமே பெருசா பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இத பத்தி பேச நெறைய பேருக்கு தெரியல. இன்னொன்னு நெறைய பேர் கூச்சப்படுறாங்க. ஆனா, நான் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயமும், நான் அனுபவப்பட்ட விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு தான் இத வரேன். இத தப்பா புரிஞ்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. நான் இப்போ உங்க கையில ஒரு கத்திய குடுக்குறேன். இத காய்கறி வெட்டுவீங்களா? அல்லது வேற ஒருத்தவங்க கழுத்துல வச்சு வெட்டுவீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. சரி, என்னதான் அப்படியேப்பட்ட வீடியோ இவ்வளோ பில்டப் குடுக்குறானேன்னு நெனைக்கிறீங்க? என்னன்னா, நம்மள்ல எல்லாருக்கும், அதாவது நம்மள்ல ஒரு ஒரு ஆளுக்கும் யாராவது ஒரு ஆள ரொம்ப புடிக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுன்ற ஒரு அபிப்பிராயம் நெறைய பேருக்கு இருக்கு. பட் எல்லாருக்குமே கிடைச்ச வாழ்க்கை அமைஞ்சுதான்னு கேட்டா அமையல. இன்னொன்னு, எல்லாருமே புடிச்சவங்க கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி அத ஓகே பண்றாங்களா? அப்படின்றதும் இல்ல. ப்ரப்போஸ் மட்டும் இல்லாம, அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அத போய் சொல்லவும் ஒரு பயம். சரி, இப்படியாப்பட்ட பயம் இருக்கு. இதில ஒரு சில பேரு சொல்லிர்றாங்க. அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுது. இதுவே ஒரு சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. சரி, நம்ம சக்சஸ் ஆன காய்ஸ பத்தி பேச வேணாம். நம்ம ஃபெயிலியர் ஆன காய்ஸ் வந்து எப்படி திரும்பி ரீடேக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ, என்னன்னா, நெறைய பேரு அவங்கள புடிச்சவங்க, அவங்களுக்கு யார புடிக்குதோ, அவங்க கிட்ட சொல்லாமயே இறந்து கூட போயிடுறாங்க. ஸோ, நம்ம வந்து யாருக்கிட்ட எப்படி போய் பேச போறோம் அப்படின்றத பார்ப்போம். இத ஒரு சிம்பிளான கதையா சொல்லுவோம். என்னன்னா, நம்ம கதையில ஒரு ஆன்டி இருக்காங்க. இன்னொன்னு ஒரு பையன் இருக்கான். ஏன் ஆன்டி அப்படின்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இப்ப இல்ல, அதாவது இப்ப இருக்கிற பசங்களோட மைண்ட் செட் என்னன்னா, இப்போ தன்னுடைய வயசுல அதிகமான பெண்கள தான் அவங்களுக்கு விரும்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பையனுக்கு 20 வயசு ஆகுதுன்னா, அந்த பையன் 40 வயசு பெண்மணிய தான் விரும்புறான். அதற்கான காரணம் வந்து இப்போ வரைக்கும் சைக்காலஜிக்கலா நமக்கு தெரியல. சரி, அதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வேணாம். சரி, ஏன் அப்படி நம்ம பையன் விரும்புறான்? அப்படின்றது மட்டும் நமக்கு கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சா கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, இப்படி விரும்புறவங்க போய் போய் பேசுனதுக்கப்புறம் ஏன் மாட்றாங்க? ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க? அப்படின்றது தான் இந்த கதை. சரி, வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இத நல்லா கேட்டுக்கோங்க. என்னன்னா, நம்ம கதையா வந்து இத எடுத்து போவோம். நம்ம கதையில ஒரு பையன், பையனோட அம்மா, பையனோட அப்பா ஒரு வீட்ல இருக்காங்க. நம்ம எதிர் வீட் பக்கத்து வீட்லயோ அல்லது எதிர் வீட்லயோ ஒரு ஆன்ட்டியோ அல்லது ஒரு பெண், ஓகேங்களா? ஒரு ஆன்ட்டின்னு வச்சுப்போம். ஆன்ட்டி, ஹஸ்பண்ட், குழந்தை. இவங்களும் 3 பேரு, அவங்களும் 3 பேரு. ஆனா, இந்த ஆன்ட்டிக்கான குழந்தை வந்து ஒரு 3 வயசு. பட் நம்ம பையனுக்கு பையனுக்கு இப்ப 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பையன் இப்ப காலேஜ் போயிட்டுருக்கான். காலேஜ் வந்து காலையில போறான், ஈவினிங் வரான். இந்த ஆன்ட்டி வீடும், இந்த பையன் வீடும் பக்கத்து வீடோ அல்லது எதிர் வீடோ அல்லது கொஞ்சம் தூரமான வீடுன்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட லைஃப்‌க்கு நீங்க இது மாரி யோசிச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம பையன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நெறையா பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறான். என்னன்னா, எடுத்தோனே போய் எனக்கு உங்கள புடிச்சிருக்குன்னு சொல்றான். அப்படி போய் புடிச்சிருக்குன்னு சொன்னா, எல்லா பொண்ணுங்களும் செருப்பால அடிச்சு தான் உன்ன வேணான்னு சொல்லும். ஸோ, இப்படி அனுபவப்பட்ட நம்ம ஆள் என்ன பண்றான்னா, பொண்ணுங்களே வேஸ்ட்டு அப்படின்ற மாரி வெறுத்துடுறான். பட் வெறுத்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நெனைக்கிறான், நம்ம ஏதாவது ஒருத்தவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தே ஆகணும். அதாவது ஒரு ஆன்ட்டியோ, ஒரு பெண்ணோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும்போது, நம்மளால பொண்ணுங்ககிட்ட பேச முடியல. எப்படி வேற ஒரு ஆன்ட்டி கிட்ட பேசி நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம் வருது. அப்படி குழப்பம் வரும்போது தான் நம்ம ஆள் என்ன யோசிக்கிறான், நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டிய நல்லா தானே நம்மட்ட பேசுகிறாங்க. இவங்ககிட்டயே நம்ம பேசணுன்ற மாரி நம்ம ஆளு யோசிக்கிறான். சரி, ஏன் அப்படி யோசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்ட்டி தான் இந்த பையனோட அம்மாவுக்கு ஃப்ரெண்டோ அல்லது இந்த பையனுக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சாதாரணமா வார்த்தைகள பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஆளு என்ன நினைக்கிறான், சரி இவங்க கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்ற மாரி யோசிச்சு ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட போறான். போயிட்டு உடனே எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றான். என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள், அந்த ஆன்ட்டியோட கணவர் வந்து வேலைக்கு போறாங்க. ஏன்னா, ஒரு வீட்ல 2 பேர்ல கண்டிப்பா ஒரு ஆள் வேலைக்கு போவாங்க. நெறைய பேர் வீட்ல 2 பேர். அப்போ ஒரு ஆள் வீட்ல இருக்காங்கன்னா, ஒரு ஆள் வேலைக்கு போறாங்க. ஸோ, கணவர் வந்து வேலைக்கு போறாங்க. கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்ல போய் நம்ம ஆள் உட்கார்றான்.
உட்காந்து நார்மலாக பேசுகிறான். எப்படின்னா ஒரு மாதம் இதே மாதிரி போகுது. நார்மலாக பேசுகிறான், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் கேரிங்காக பேச ஆரம்பிக்கிறான். போக போக கேரிங்காக பேச பேச அவங்களும் இந்த பையன் மேலே நல்ல ஒரு அன்பாக பேசுகிறாங்க. இன்னொன்று, இந்த பையனோட இது என்னென்னா, அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனோட அம்மாவும் இந்த ஆன்ட்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நல்லா பேசுகிறாங்க. இந்த பையன் அப்பப்போ வரான் போகிறான். அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போதும் வரான் போகிறான். அவரும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. சரி, இப்படியே போயிட்டு இருக்கும்போது எப்படி அப்ரோச் பண்ணான்னு கேட்குறீங்க. அவன் தான் இப்படி அப்ரோச் பண்ணான்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை அவன் கேட்குறான். கேட்டு ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிறான். சரி, அடுத்தது இவனுடைய ட்ராபேக் எல்லாத்தையும் அவன் சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. நான் வந்து யாரையும் லவ் பண்ணல. ஏன்னா என்னை யாரும் லவ் பண்ணல. நான் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். யாருமே என்னை வந்து மதிக்கலை அப்படின்ட்டு கண் கலங்கி அழுவுறான். கண் கலங்கி அழுவும்போது அவங்களும் என்னென்னா சிம்பத்தியில் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் நான் நினச்சேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு உங்களை நினச்சா நம்ம கவலையாக இருக்கேன்ட்டு நீங்கள் இவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சு எப்படி வாழ்கிறீங்கன்னே தெரிலன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு கில்ட் ஃபீல்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 பேரும் இப்போ ஏதோ ஒரு பறிப்போன மாதிரியான ஒரு சூழ்நிலையோ, 2 பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கேரிங் வேணுன்ற அளவுக்கு இப்போ யோசிக்கிறாங்க. அந்த நேரம் தான் இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு உங்களை மாதிரி ஒரு மனைவி கிடைச்சா போதும் ஆண்டி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறான். அவங்க இந்த பையனை பார்த்து, நீயும் இவ்வளோ நல்லவனாக இருக்க, உன்ன மாதிரி எனக்கு எந்த கணவரும் அமையலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் இந்த பையன் டப்புன்னு என்ன சொல்கிறான்னா, ஆண்டி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நான் அப்பாவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். அப்போ அந்த ஆன்ட்டியும், இல்லை அதெல்லாம் செட் ஆகாது. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. சமூகம் தப்பாக பேசுன்ற மாதிரி சொல்கிறான். சரி, இப்போ என்னென்னா, இந்த பையனுக்கும் ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு ஆள் தேவை. இந்த ஆன்ட்டிக்கும் ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு ஆள் தேவை. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி தான் இப்படி இருக்கணுன்றது அவசியம் இல்லை. கல்யாணம் பண்ணாமலேயே என்ன வேணால் பண்ணலாம். சரி, இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்போ இந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன். நீயா வந்து பேசின அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த பையனுக்கு புரியுது, நம்ம அப்ரோச் பண்ண விதம் தான் வந்து தப்பு மற்றவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கதை வந்து இவ்வளோ தான். நான் என்ன இதில் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்கள அப்ரோச் பண்ண போகிறீங்கன்னா, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா என்னன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு மாதமாவது பேசுங்க. என்னன்னா என்னாவது பேசுங்க. அப்போ தான் அவங்களோட கேரக்டர் தெரியும். நீங்கள் எத்தும் கவுத்துன்னு போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி பேசி நீங்கள் எப்படியாவது கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்ததாக ஒரு நல்ல கண்ட்ரியில் சந்திப்போம். நன்றி.